ஹலோ மக்களே, வெண்ணிலா அண்ணாமலை செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம அண்ணாமலைக்கு யார் அவங்களுக்கு இத்தனை நாளாக உதவி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வருது. ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. ஆனால் அங்கே பார்த்த வான்மதியும் எப்படியாவது வெண்ணிலாவோட இடத்த நம்ம பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் உதவி பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது தெரியாமல் நம்ம அண்ணாமலையும் அவங்களுக்குன்னு ஒரு பரிசை கொண்டு வந்த செயின் ஜுவல்லரி எல்லாத்தையுமே வான்மதி வாங்கிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த அண்ணாமலை குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு மருமகளாக ஆயிடுவேன்னு சொல்லிட்டு வான்மதி ஒரு சபதம் எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வெண்ணிலாவும் வான்மதியும் வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நிற்குது. அதை பார்த்த உடனே வான்மதியும், என்ன வெண்ணிலா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கார் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த காரை பார்க்கும்போதே ஏதோ ஒரு பணக்கார வீட்டு கார் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வான்மதியும் வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அண்ணாமலையும் அவங்க அப்பா கிட்ட வந்து, உங்கள் பொண்ணு தான் இது வரைக்கும் எங்கள் கடையும் மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தோட மானத்தையே காப்பாற்றினது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் அவங்க பொண்ணை புகழ்ந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக உள்ள வான்மதியும் வெண்ணிலாவும் வராங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே நம்ம அண்ணாமலைக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ரெண்டு பேரில் யார் தான் நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம வான்மதி அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுது. இவங்களை பார்த்தா பணக்கார வீட்டு ஆளு மாதிரி இருக்கே, எப்படியாவது இவங்களை மடக்கி போட்டிட வேண்டியதான் அப்படின்னு வான்மதி யோசிக்கிறாங்க. நம்ம அண்ணாமலை அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்களால தாமா இது வரைக்கும் என்னோட குடும்பம் நல்லபடியாக இருக்குது. எனக்கு பல சிக்கல்கள் வந்துச்சு, எல்லாத்தையுமே நீங்கள் தான் சரி பண்ணீங்க. ஆனால் உங்கள் ரெண்டு பேரில் யாருன்னு தான் எனக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை ஒரு முறை இல்லை பல தடவை இதுலேருந்து காப்பாற்றிருக்கீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நன்றிமா அப்படி சொல்லிட்டு அண்ணாமலையும் நடந்தது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு புரிஞ்சு போயிடுது. ஓ, நம்ம எழுதி வச்ச லெட்டர்னால தான் இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ஆனா நம்ம அண்ணாமலைக்கு ஒரு குழப்பமா இருக்கு. இப்ப என்ன செய்யறது? இங்க ரெண்டு பேர் இருக்காங்களே, இவங்களோட பொண்ணுன்னு சொன்னாங்க, ஆனா அது யாருன்னு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வெண்ணிலா சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே வான்மதி அவங்களாட்டே சொல்ல வராங்க. இதெல்லாம் சின்ன உதவி தானே, இதுக்கு போய் ஏன் இவ்வளோ பெருசாட்டி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அண்ணாமலையும் அது வான்மதி தான் அவங்களுக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையும், எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண உங்களுக்கெல்லாம் ஒரு சன்மானம் தரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே யோசிச்சு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரியை காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே வான்மதி அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ விலை மதிப்புள்ள ஜுவல்லரியா? இவங்க அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில இருக்கும்போது நம்ம வெண்ணிலாவும் அப்படி பார்க்கும்போது வான்மதி வெண்ணிலா கிட்ட ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு செய்களை காட்டும்போது வெண்ணிலாவும் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இது வரைக்கும் வெண்ணிலா செய்த எல்லா செயலையுமே வான்மதி செய்ததாட்டு வான்மதி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இதெல்லாம் நம்பினா அண்ணாமலையும் அவங்களுக்கு அந்த ஜுவல்லரியை பரிசாக கொடுக்கும்போது அவங்க அப்பாவும் அதில், அண்ணாமலை இது எதுக்கு இவ்வளோ பெரிய பரிசெல்லாம் நீ கொடுத்துட்டு அமைதியாக இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை விடுற மாதிரி இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றிருக்காங்க, அதனால இந்த பரிசை நீங்கள் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வான்மதியும் அந்த நெக்லஸை வாங்கிக்கிறாங்க. அதை அப்படியே போட்டு பார்த்து அழகு பார்க்கறதுக்கே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம அண்ணாமலையும் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம வான்மதியும் வெண்ணிலா கிட்ட வந்து, பாத்தியா எவ்வளோ பெரிய நகையை தந்திருக்காங்க, இவங்க யாருன்னு எப்படியாவது போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலாவும் சரிதான்க்கா, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு கட்டத்தில் கடைக்கு போகும்போது அந்த இடத்துல அந்த கடை ஓனரே நம்ம அண்ணாமலையோட கடை தானே தெரிய வருது. அது தெரிஞ்சுக்கிட்ட வான்மதியும் எப்படியாவது இவங்க வீட்டில் மருமகளா ஆகிய தீரம்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தை வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க. அதே சமயத்துல வெண்ணிலாவும் உனக்கு ஆதரவா நான் எப்பவுமே இருப்பேன்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு வர வேண்டிய பரிசை வான்மதி தட்டி பறிச்ச மாதிரி நம்ம வெண்ணிலா வருணும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம வருணும் சாராவை யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம அண்ணாமலையும் அருணுக்காண்டி ஒரு நல்ல பொண்ணாட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கும் போது வான்மதி வெண்ணிலா மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம்.